வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி தங்கியிருந்த யாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்பு. முன்னாள் போராளி ஒருவரும் கைது. 2026ஆம் ஆண்டில் உலகில் பார்வையிட சிறந்த 25 நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டது. வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு வரவிருக்கும் 2 சிறப்பு சலுகைகள். தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிரடி மாற்றம். அஸ்வஸ்ம நலன்புரி திட்டம் தொடர்பில் உலக வங்கியின் பிரதிநிதிகள் வலியுறுத்திய விடயம். வெலிகம சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி சற்று முன்னர் கொழும்பு நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலை. கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல்ல சஞ்சீவா சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த நிலையில் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார். இதனையடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் யாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகியிருந்த வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இந்நிலையில் குறித்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய 2 கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் என்று சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்களுடன் 2 வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள், 2 மெகசின்கள் மற்றும் 7 9mm உயிருள்ள வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் உலகில் பார்வையிட சிறந்த 25 நகரங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பெயரிடப்பட்டுள்ளது. உலகளாவிய பயண வெளியீட்டாளரான லோன்லி பிளானட்டால் இது பெயரிடப்பட்டுள்ளது. இந்த அங்கீகாரம் இலங்கைக்கு ஒரு முக்கிய மைல்கல்லை குறிக்கிறது. கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் நிறைந்த ஒரு இடமாக அதன் சர்வதேச ஈர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. யாழ்ப்பாணத்தை தேர்ந்தெடுத்தது நகரத்தின் கலாச்சார மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் சுற்றுலாவில் பிராந்திய பன்முகத்தன்மையை மேம்படுத்துவதற்கான இலங்கையின் முயற்சிகளை பிரதிபலிக்கிறது. இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மிலனில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இந்த நிகழ்வில் பங்கேற்று வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய உணவு வகைகளை காட்சிப்படுத்தியது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொன்னாலைக்கட்டுவன் பகுதியில் இன்று அதிகாலை 33 வயதுடைய ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது அவரிடமிருந்து 2400 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவல் அடிப்படையில் சுன்னாகம் போலீஸ் நிலைய பாரிய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையிலான போலீஸ் குழுவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டமும் வாக்களிக்கும் பொறிமுறையும் அறிமுகப்படுத்தப்படும் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பிஜித ஹேரத் தெரிவித்தார். பொது நிர்வாக அமைச்சின் ஈடுபாட்டுடன் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான சட்ட கட்டமைப்பை உருவாக்க ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் 40வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வில் இன்று அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் அதன் விலையில் சிறிய மாற்றம் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 12,40,854 ரூபாவாக காணப்படுகின்றது. அதன்படி 24 கரட் தங்க கிராம் 43,770 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கரட் தங்க பவுன் 3,50,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க கிராம் 4,013 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கரட் தங்க பவுன் 3,21,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்கம் 1 கிராமின் விலை 38,300 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கரட் தங்க பவுன் 3,06,400 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வஸ்ம சமூக பாதுகாப்பு திட்டத்துக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கும் போது புதுப்பிக்கப்பட்ட மற்றும் துல்லியமான தரவு கட்டமைப்பு அவசியம் என உலக வங்கியின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் சர்வதேச அனுபவத்தை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர்.
நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள், பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், உலக வங்கியின் பிரதிநிதிகள், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோருக்கிடையில் பாராளுமன்றத்தில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்திலேயே அஸ்வஸ்ம திட்டம் குறித்து இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது.